அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு சோயா மீல் மேக்கரும் மட்டனும் வச்சு நாம் ஒரு கபாப் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கிடலாம். நான் தண்ணியிலேருந்து கொதித்ததை வடித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. கொஞ்சம் எலும்பு இல்லாமல் மட்டன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த சோயாவை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நம்ம போட்டுக்கிடலாம். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடணும். அடுத்ததாக மட்டனையும் அலசிட்டு போட்டுக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் போட்டுக்கிடலாம். அடுத்தது 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டு இதை நான் ஒரு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த கேரட்டோட ஈரமும் மீல் மேக்கரோட ஈரத்துலையும் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அரைஞ்சதும் இப்போ நான் அதில் ஒரு முட்டை போட்டுக்கிடுவோம். முட்டை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் நல்லா ஸ்பூனால் 1 ஸ்பூனு உப்பு போடுறேன். இப்போ உப்பு போட்டு எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தெளித்து அரைக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றுறேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்ததாக இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய். இதையும் போட்டு நம்ம ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படி கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த கலவையில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நான் ஒரு பட்டர் சீட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பட்டர் சீட் எடுத்து வச்சுக்கணும். உங்கள்கிட்ட பட்டர் சீட்டு இல்லாட்டி நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கிடலாம். இப்போ நான் பட்டர் சீட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பட்டர் சீட்டை நமக்கு தேவையான அளவுக்கு 2ஆக நான் கட் பண்ணுறேன். இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த நம்ம மசாலா கலவையை மட்டன் கலவையை நல்லா எல்லாத்தையும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இப்படி உருட்டி பட்டர் சீட்டில் வச்சு நம்ம அப்படியே ரோலாக உருட்டிக்கிடலாம். இப்படி நல்லா ரோலாக உருட்டி எடுத்துட்டு 2 ஓரங்கள்லேயும் அந்த சீட்டை அந்த மட்டன் கலவை வெளியில் வராத அளவுக்கு சுருட்டி எடுத்துருங்க. இதே போல் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுருட்டி எடுத்துக்கிடலாம். எல்லாத்தையும் நான் இப்படியே சுருட்டி எடுத்துட்டேன். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன். இட்லி தட்டு போட்டுக்கிடலாம். தட்டு போட்டுட்டு நம்ம சுருட்டி வச்ச அந்த மட்டன் ரோலெல்லாம் இப்போ ஒன்றா வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா அது உள்ள ஒன்றா எடுத்து அடுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 5 ரோல் வந்திருக்கு. எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்குருவோம். நல்லாவே கையில் ஒட்டாமல் கலவையெல்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு மூடி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம திறந்து
எடுத்து பார்ப்போம். நான் எல்லா மட்டன் ரோலையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டு நாம் போட்ட அந்த சீட்டையெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். நல்லா அருமையாகவே வெந்திருக்கு. எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு நம்ம ஒரு கட்டையில் வச்சு சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் 2 ரோல் எடுத்து கட் பண்ணிட்டேன். இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து ஒரு பவுலில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பவுலில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள். நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நல்ல காரமாக நான் செய்கிறேன். உங்களுக்கு காரம் வேணுங்கிறவங்க கம்மி பண்ணிக்கிடலாம். சீரக சோம்பு மசாலா 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/4 ஸ்பூனு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டு அடுத்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மசாலாவை கலந்துக்கிடலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மசாலாவை ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த மட்டன் ரோலெல்லாம் கட் பண்ணதெல்லாம் இதில் மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதே போல் மசாலா கலந்து எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆகி நான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக 2 சைடும் பொரிய விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் எண்ணெயை வடிய விட்டு நான் எடுத்துட்டேன். இது ரசஞ்சோறு தயிர் சோறோடு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். காரம் மட்டும் நான் கூட போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கிறாருந்தா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் மசாலாவே போடாமல் அப்படியே முழுசாகவும் பொரிக்கலாம். இதை அப்படியே சின்ன குழந்தைகளுக்கு முழுசாகவே நான் பொரிக்கிறேன். போட்டிருக்கோம். அதனால் இதை இப்படியும் பொரித்து சாப்பிடலாம். இப்படியும் பொரித்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருந்துச்சு. இது மாதிரியும் பொரித்து சாப்பிடலாம். மசாலாவே இல்லாமல் மசாலா போட்டும் பொரித்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பொரிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா இது உரப்பு இல்லாமல் இப்படி பொரிச்சுக்கலாம். உரப்பு போட்டும் பொரிச்சுக்கலாம். நான் மீதி 2 பீஸையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் பொரிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.